ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நிறைய பேர் தீபாவளி ஸ்வீட் கேட்குறீங்க. இந்த வீடியோ வர இன்னைக்கு சனிக்கிழமை, வர திங்கட்கிழமை அன்னைக்கு தீபாவளி. அனைவருக்கும் லக்ஷ் போஜனா சார்பில் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸோ தீபாவளிக்கு விசேஷமா ஒக்கரை, எங்க வீடுகள்லாம் கண்டிப்பா ஒக்கரை இருக்கும். எந்த ஸ்வீட் பண்ணாலும் இந்த ஒக்கரை, வெள்ளையப்பம், பஜ்ஜி, இட்லி, இதுதான் மார்னிங். குளிச்சு எண்ணெய் கங்கா ஸ்நானம் பண்ணிட்டு வந்தோம்னா அடுத்த நிமிஷம் புது ட்ரெஸ் போட்டுட்டு இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டில் பட்டாசு வெடி கொடுவாங்க. சின்ன குழந்தையிலேருந்து அந்த பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதே பழக்கத்தை இன்னைக்கு எங்கள் குழந்தைங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ தீபாவளிக்கு இந்த ஒக்கரைன்றது ஒரு அட்டகாசமான ரெசிபி, பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி. வாங்க அந்த ஒக்கரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ என் கையில் அரை கப்பு நான் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது முழுக்க பாசிப்பருப்புல பண்றவங்களும் இருக்காங்க, முழுக்க கடலைப்பருப்புல பண்றவங்க இருக்காங்க. நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. நான் பண்றது ஒன் ஆஃப் த வேரியேஷன். ஸோ நான் அரை கப்பு கடலைப்பருப்பும் 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். வாங்க இந்த டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வைக்கிறேன். நம்ம வச்ச கடாய் சுட்டெடுத்து இந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். ஃப்ளேமை லோ வச்சுக்கிறேன். கடலைப்பருப்பு சேர்த்துட்டேன். அது கூட இந்த பாசிப்பருப்பு சேர்த்துட்டேன். 2 பருப்பையும் நல்ல செவக்க லோ ஃப்ளேம்ல நல்லா வருங்க. ட்ரை ரோஸ்டிங் தான். ஈவனா எல்லா பக்கமும் ரோஸ்ட் ஆகிற மாதிரி. பார்த்தீங்கன்னா நம்மளோட கடலைப்பருப்பெல்லாம் நல்லா செவக்க வறுபட்டு எடுத்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு போலுக்கு மாற்றிடு. இது கொஞ்சம் நேரம் ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். வந்ததுக்கப்புறம் நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணி ஒரு 1 hour ஊற வச்சிரு. 1 hour ஊற வச்சதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட கடலைப்பருப்பும் பாசிப்பருப்பும் கிட்டத்தட்ட 1 hour ஊற வச்சிருக்கேன். ஊறின பருப்பு என்கிட்ட தயாராக இருக்கு. கட் பண்ணிங்கன்னா கட் ஆகிடும் பருப்பு. இதை தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். நல்ல தண்ணியை 4-5 வாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் ஊற வச்சேன். தண்ணி வடிகட்டிட்டேன். வடிகட்டிட்டு ஒரு டாப் தண்ணி இருக்கக்கூடாது. என்ன பண்ணுங்க, டைரெக்டாக ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இதை பருப்பு சிலுக்கு அரைப்பல்ல, அந்த மாதிரி குறைன்னு அரைச்சிடும். நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். தண்ணி எதுவும் விடாம இந்த மாதிரி குறைன்னு அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வைக்கிறேன். கடாய் சுடட்டும். நான் 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதில் நெய் லைட்டாக சுடட்டும். அந்த நெய்யில் நான் முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துறேன். இந்த முந்திரி பருப்பை நல்லா செவக்க வறுத்துருக்கோம். நம்மளோட முந்திரி பருப்பு கலர் மாறுது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக திராட்சையை சேர்த்துட்டு சும்மா ஒரு பரட்டிடுங்க. பரட்டிட்டு இதை ஒரு போலுக்கு மாற்றிடுங்க. இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த நெய் சுட்டுன்னு இருக்கு. இந்த மிக்சியில் நம்ம குறைன்னு அரைச்சோம்ல பருப்பு, அதை சேர்த்துறேன். பருப்பு பாருங்க, நான் பல்ஸில் ஓட்டினேன், உள்ள எங்கேயும் ஒட்டலை. இந்த மாதிரி பல்ஸில் போட்டு ஓட்டுங்க. ரொம்ப குறைன்னு அடிக்கிறாரு, நரன்னு இருக்கும். இப்போ இதை இந்த நெய்யில் வருங்க. எந்த கன்சிஸ்டன்சின்னு கேட்டிங்கன்னா இந்த மணல் மாதிரி வரணும். இந்த மணல் மாதிரி வர வரைக்கும் இதை நல்லா இந்த நெய்லியே வறுத்துருங்க. கூட இந்த மாதிரி ஸ்பேட்லால நல்லா ப்ரெஸ் பண்ணி பண்ண முடியும். கட்டி இல்லாமல் நல்லா
இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா எல்லாத்தையும் உதுத்துருங்க. உதுத்துட்டு நல்லா இந்த ஸ்மெல் வரணும் நெய்யோடு சேர்ந்து, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா மணலா இதை நல்லா வறுத்தாச்சு நெய்யில். என்ன பண்ணலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த முந்திரி பருப்பு எடுத்தால அதே போலில் எடுத்துருங்க. இது இப்படியே இருக்கட்டும். இது 1/2 கப்பு மெஷர்மெண்ட்டு. இதில் 2 கப்பு பொடிச்ச வெல்லம் எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணுறேன். வெல்லத்தை சேர்த்துறேன். வெல்லம் இப்போ பாகு கன்சிஸ்டன்சி வரணும். பாகு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முருகு பதம். பாகை வந்து நீங்கள் எடுத்து ஒரு தட்டில் அடிச்சிங்கன்னா டங்குன்னு சத்தம் கேட்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த பாகு வரணும். ஸோ இந்த வெல்லம் கரைஞ்சி பாகு கெட்டி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அந்த பதம் வந்தோடனே உங்களுக்கு நான் காட்டுறேன். வெல்லம் கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் இந்த ஸ்பூனில் ஒரு 1.5 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, எங்கிட்ட ஜாதிக்காய் பொடி வச்சுருக்கேன். பாருங்கள், உளுந்து தான். இதுக்கு மேலே போட்டிங்கன்னா ஓவர் ஃப்ளேவர் ஆகிடும், சாப்பிட முடியாது. ஜாதிக்காய் பொடி, அதே மாதிரி ஒரு சிட்டிக்கை ட்ரை ஜிஞ்சர் பொடி, சுக்கு பொடி, ஜஸ்ட் ஒரு சிட்டிக்கை சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக உப்பு. இந்த உப்பு வந்து அந்த ஸ்வீட்னஸை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக இதெல்லாம் போட்டுட்டு, சுக்கு பொடி எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு வந்து வெல்லம் வந்து வாயில் புண்ணு ஏற்படுத்தும். ஸோ அந்த சுக்கு பொடி வந்து அந்த புண்ணு வராமல் இருக்கிறத பார்த்துக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த சுக்கு பொடி. பொதுவாக வெல்லத்தில் செய்யக்கூடியதுக்கு ஜாதிக்காய் பொடியும் சுக்கு பொடியும் போட்டு பாருங்கள், ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். கூடியமான மட்டும் நல்ல பாகு வெல்லம் வாங்குங்க. வெல்லம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கட்டும். கொஞ்சம் அந்த மண்ணெல்லாம் இருக்க வேண்டாம். இப்போ நான் போட்டுக்கிற வெல்லம் வந்து ஃபைன் குவாலிட்டி, ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு சொட்டு மண் டஸ்ட் எதுவுமே இல்லை. ஸோ வடிகட்டணுன்ற தேவை இல்லை. இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன கப்பில் தண்ணி எடுத்துட்டுருக்கேன். இப்போ நீங்கள் இதை எடுத்து இப்படி விட்டிங்கன்னா, இது கையில் எடுக்கிறதுக்கு வரணும். ஃபஸ்ட்டு வருதா, இந்த மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தில் சத்தம் வருதா, இதுதான் இந்த டங்கு பதம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடு. ஸ்டவ்வை நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட இந்த வருத்தம் இல்லை, கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, அதை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இனிஷியலில் கெட்டியாக தெரியும், ஆனால் நேரமாக புட்டு மாதிரி உதிர்ந்துடும். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்மளோட பாரம்பரியமான ரொக்கோட ரெசிபி தயார். இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, இப்போ ஆறுனதுக்கு அப்புறம் அது கம்ப்ளீட்டா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் உதுரா வந்துடும். நம்ம வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். நான் வந்து இந்த போல்ல எடுத்துடுறேன். அப்போ இந்த போலுக்கு எடுத்துட்டேன். இது நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். உதிரா மாறிடும். நாம் செஞ்ச தீபாவளி பாரம்பரியமான டிஷ்ஷு உக்கார
ஃபர்ஸ்ட் கிளாஸாக தயாராக இருக்கு. இன்னும் கூட நேரமாக இப்போ 1 ஹவர் ஆயிருக்கு. இன்னும் நேரமாக இன்னும் நல்லா உதிரா வரும். நான் எந்த மாதிரி இன்வெஸ்ட் போட்டு எப்படி செய்யணும் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கிறோம். நோட்டிபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காகவும் இன்ட்ரெஸ்டட் பர்சன் இன்கிரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா. ஒன்ஸ் அகெயின் லக்ஷ்போஜனா சார்பாக அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.